வாழைப்பழம் கொடுத்தவனை கல்லால் அடித்தவன் என்றும், கல்லால் அடித்தவனை வாழைப்பழம் கொடுத்தவன் என்றும் சொன்ன நிர்வாண சாமியார். ஒரு நாள் கடலூர் துறைமுகம் அப்பாசாமி செட்டியார் வீட்டு திண்ணையில் வித்வான்கள் பலர் கூடியிருந்து உரையாடினார்கள். ஒரு வித்வான் அவனன்றி ஓர் அணுவும் அசையாது என்றார். மற்றொரு வித்வான் கைவல்யத்தில் உள்ள இந்த ஜீவனால் வரும் என்னும் பாட்டை எடுத்து கூறினார். 1 மணி நேரம் வாதம் நிகழ்ந்தும் முடிவு எட்டப்படவில்லை. வீட்டினுள்ளிருந்த வள்ளல் பெருமானாரை கேட்க உள்ளே சென்றனர். பெருமான் வித்வான்களை நோக்கி, ஏன் காணும் வாதம் வந்துவிட்டதோ என்று கூறி உட்கார வைத்து, சாத்திர பிரமாணம் சொன்னால் உங்களுக்கு சந்தேகம் நிவர்த்தியாகாது, ஒரு கதை சொல்லுகிறேன் கேளுங்கள் என்று கூறி தெருவில் நிர்வாண சந்நியாசி ஒருவர் போனார். ஒருவன் அவருக்கு வாழைப்பழம் கொடுத்தான். இன்னொருவன் பெண்கள் இருக்கும் தெருவில் நிர்வாணமாய் போகிறான் என்று கோபித்து கல்லால் அடித்தான். மற்றொருவன் அவ்விருவரையும் சாமியாரையும் அழைத்து கொண்டு நீதிபதியிடம் சென்றான். சென்று அவ்விருவரையும் காட்டி, இந்த புண்ணியவான் பழம் கொடுத்தான், இந்த பாவி கல்லால் அடித்தான் என்றார். நீதிபதி சாமியாரை பார்த்து, உம்மை யார் அடித்தது என்று கேட்டார். சாமியார், வாழைப்பழம் கொடுத்தவன் அடித்தான் என்று கூறினார். யார் வாழைப்பழம் கொடுத்தது என்று கேட்டதற்கு, கல்லால் அடித்தவன் வாழைப்பழம் கொடுத்தான் என்று விடையளித்தார். நீதிபதி, கல்லால் அடித்தவன் யார் என்று கேட்டார். அழைத்து கொண்டு வந்தவன் கல்லால் அடித்தான் என்றார் சாமியார். நீதிபதி வாக்கு மூலம் எழுத தெரியாது மயங்கி, இவர் மேற்படியில் உள்ளவர் என்று ஒருவாறு உணர்ந்து அடித்தவனை தண்டித்தார். சாமியாரை போன்றவர்களுக்கு அவனன்றி ஓர் அணுவும் அசையாது என்பது பொருந்தும். பழம் கொடுத்தவன் இவன், கல்லால் அடித்தவன் இவன் என்று பேதம் கொண்டவர்களுக்கு இந்த ஜீவனால் வரும் என்ற பாட்டு பொருந்தும் என்று கூறி கதையை முடித்து வித்வான்களின் ஐயத்தை தெளிவித்து அருளார். அவர்களும் உண்மையை உணர்ந்து